இருக்கோம். பட் நாங்க அழகா இருக்கணும், அதுக்காக தான் இந்த பதிவை உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம். முகத்துல மாசு மருவே இல்லாம, மங்கு தொல்லை இல்லாம 7 நாள்ல தீர்வு கொடுக்கக்கூடிய ஏதேனும் ரெமெடி இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குங்க. இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்ற மங்கு பிரச்சனை தான் தாங்க முடியாத. கண்ணாடியை பார்த்துட்டே இருப்பாங்க, எங்கேயாவது வெளில போக முடியல, ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, நல்ல ஃபேரா இருந்தோமே, திடீர்னு இந்த மங்கு வந்து திட்டா வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு காம்ப்ளெக்ஸே ஏற்படுத்திடும் நம்ம. கண்டிப்பா. ஸோ அப்போ இதுல இருந்து இது எதனால வருதுன்னா, இந்த மங்கு எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இருக்கு. ஸ்பெஷலா இதுக்கான தைலமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது டெய்லி ரெகுலராக நேச்சுரலா ட்ரை பண்ணணும், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். வீட்லயே நிறைய பேர் வீடுகள்ல இந்த 7 நாள்ல மாற்றம் வந்து நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம் சொல்லியிருக்கீங்க. ஒரு மாசத்துல நல்ல டிஃபரெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. மாசு மறுவற்ற, மங்கு தொல்லை இல்லாத, வசீகரிக்க கூடிய ஒரு முக அழகை பெறணும் அப்படின்னா, இயற்கையிலேயே பெறணும் அப்படின்னா இவ்வளவு வழிமுறைகளை உங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலான கிரீம்ஸும் இவங்க கிட்ட, அதாவது இயற்கை வழியில நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவங்களும் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் கிளினிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த பதிவின் மூலமாக பல நல்ல தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு பதிவை நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம லைஃப்ல எல்லாருமே இறைவனால படைக்கப்பட்ட, இயற்கையால படைக்கப்பட்ட நம்ம எல்லாருமே அழகுதாங்க. இருந்தாலும் அழகை தாண்டிய ஒரு வசீகரம் என்னுடைய முகத்துக்கு கிடைக்குமா? ஒரு முறை என்ன பார்த்தாங்கன்னா இப்படி திரும்பி மறுமுறை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்குள்ள இருக்கும். அதற்கு அந்த முகத்துல மாசு மறு மங்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். 7 நாள்ல இந்த மாசு மறு மங்கு, கருப்பா படர்ந்து வரக்கூடிய அந்த மங்கு, இந்த தொல்லையிலிருந்து நீங்க விடுபட்டு முகம் வசீகரிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு வழியை இப்ப நமக்கு நித்யா மேம் சொல்ல போறாங்க. வாங்க அவங்களை நம்ம மீட் பண்ணலாம். நீங்க முழு வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் இந்த பதிவை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம மேம் கிட்ட நீங்க கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா அந்த நம்பரை மறக்காம இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் கன்சல்டிங்கும் இருக்கு. உள்நாடு வெளிநாடுகளுக்கு கொரியர் ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணி கொடுக்கறதுனால மருந்துகள் உங்களை தேடி வந்துடும். நீங்க கவலையே பட வேண்டாம். மேம் மீட் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். பட் நாங்க அழகா இருக்கணும், அதுக்காக தான் இந்த பதிவை உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம். முகத்துல மாசு மருவே இல்லாம, மங்கு தொல்லை இல்லாம 7 நாள்ல தீர்வு கொடுக்கக்கூடிய ஏதேனும் ரெமெடி இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குங்க. ஸோ நிறைய பெண்களுக்கு இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்ற மங்கு பிரச்சனை தான் தாங்க முடியாத. கண்ணாடியை பார்த்துட்டே இருப்பாங்க, எங்கேயாவது வெளில போக முடியல, ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, நல்ல ஃபேரா இருந்தோமே, திடீர்னு இந்த மங்கு வந்து திட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு காம்ப்ளெக்ஸே ஏற்படுத்திடும் நம்ம. கண்டிப்பா. ஸோ அப்போ இதுல இருந்து இது எதனால வருதுன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஓகே. ஸோ லேடிஸ்க்கு ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம், ஒரு 35-45 ஏஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். சடனாக வந்து கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றது, இது எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது தான். அப்போ ஹார்மோன்ஸை நம்ம உடல்ல நார்மலாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், தைராய்டு இஷ்யூஸோடு சேர்ந்துருக்கலாம், பாடியில் டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனாலையோ, இல்லை குடல் பகுதியில் அதிகமான கழிவுகள் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்ம முகத்தில் சில விஷயங்களை வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த மங்குமே ஒரு முக்கியமான விஷயம், அதனால ஏற்படுறது தான். இந்த மங்கு எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இருக்கு. ஸ்பெஷலா இதுக்கான தைலமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது டெய்லி ரெகுலராக நம்மளும் என்னென்னவோ க்ரீம்லாம் போடுவோம். அந்த க்ரீம்லாம் யூஸ் பண்ணியும் அதுவே நமக்கு சைடு எஃபெக்ட் ஆகி இருந்திருக்கலாம் போல இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப வந்து ஃபேஸில் இன்னும் டார்க் ஆகிடுச்சு, டார்க் சர்க்கிள் வந்துடுச்சு, அங்கங்கே சின்ன சின்ன பேச்சஸ்லாம் வந்துருச்சுன்னு அதுவுமே ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தோம்னா இதற்கு நம்ம கட்டை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். ஃபேஸில் நமக்கு வந்து பிரைட்டாக ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின்னா, மங்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டீடாக்ஸ் மெடிசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். என்னென்ன மேம்? என்ன? ஸோ டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா சில மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாங்க. இதில் மெயினாக அருகம்புல். ஸோ அருகம்புல் அப்படின்னு சொல்கிறது நிறைய சரும நோய்களுக்கு, மங்குக்கு மட்டும் கிடையாது, இந்த வெண்புள்ளி படர்தாமரைலாம் சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ விட்டிலுக்கோ இருக்கு, ரிங்வார்ம் இருக்கு, இதுக்குமே நம்ம யூனிவர்சலா ஒரு டீடாக்ஸ் மெடிசன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அருகம்புல்.
ஸோ இந்த அருகம்புல் கஷாயம்னே சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே இருக்கும். அது நீங்க சிரமமே பட வேண்டாம், வாங்கிட்டு வந்து வீட்லயே கஷாயமா ரெடி பண்ணி குடிச்சிடலாம். ஸோ இந்த அருகம்புல் கஷாயத்தை நம்ம டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல ஒரு 30 days எடுக்கும்போது மங்குக்கு மட்டும் கிடையாது, ஒட்டு மொத்தமா நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸும் ரிமூவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ட்ரை பண்ணிடணும். அடுத்து ஃபேஸ்க்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா வீட்லயே ஆலோவேரா இருக்கும், கத்தாழை இருக்கும், இல்லைன்னா நம்ம பியூர் கத்தாழை ஜெல் கிடைக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இதனோட முக்கியமா நம்ம ஒண்ணு சேர்க்க போறோம் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர்ல ஒரு ஃப்ளவர் நம்ம பார்த்திருப்போம், சங்குப்பூ. சங்குப்பூ ரொம்ப அதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம், கேன்சர் செல்களே அழிக்கக்கூடிய ஆற்றல் அதுல இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஃபிளாவனாய்ட்ஸ் பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம பாடியில ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும். அதுல டீ கூட போட்டு குடிப்பாங்க, ப்ளூ டீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டீ குடிக்கிறது மூலயமாவும் நம்ம பாடியில ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆயிடும். ஸோ அப்போ அந்த சங்குப்பூ உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஆலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல போடணுங்க, எக்ஸலண்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நேச்சுரலா ட்ரை பண்ணணும், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ வீட்லயே நிறைய பேர் வீடுகள்ல இந்த சங்குப்பூவும் இருக்கும், கற்றாழையும் இருக்கும், இல்லைன்னா பியூர் ஆலோவேரா ஜெல் கிடைக்குது. ஸோ அதுல இந்த சங்குப்பூவை நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா அரைச்சி தண்ணியில கொதிக்க வச்சிடணும், நல்லா பாயில் பண்ணிட்டு இதனோட மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி 7 days ஒன்ஸ் இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடணும். ஸோ மார்னிங் நைட் 2 times, என்ன வேலை எப்படி இருந்தாலும் இதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சின்ன சின்னதா இருக்கக்கூடிய ஃபைன் லைன்ஸ் தெரியும் ஃபேஸ்ல. ஸோ அது நமக்கு குறையும். அடிக்கடி நமக்கு பிம்பிள்ஸ் வர மாதிரி இருக்கிறது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறது, மெலஸ்மா, மங்கு, இது எல்லாத்துக்குமே இது பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்துல குங்குமாதி தைலம் இருக்கு ஸ்பெஷலா. நிறைய பேர் இது எப்படிங்க யூஸ் பண்றதுன்னே கேக்குறீங்க. நம்ம இதை ஸ்பெஷலாவும் நம்ம வீட்லயும் ரெடி பண்ணலாம், ஆனா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்க சித்தா மெடிக்கல் ஷாப்லயே குங்குமாதி தைலம் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு டெய்லி அதை நைட்ல ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்டீம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஆவி பிடிக்கிறது. ஸோ முகத்துல நல்லா நம்ம ஆவி படுற மாதிரி அதுல கொஞ்சம் லெமன், அந்த தோலோடி லெமன் போட்டுட்டு ஆவி பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும் போதும் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது, அதுல இருக்கக்கூடிய நமக்கு டஸ்ட் எல்லாம் வெளியில வந்து கிளியர் ஆகும். ஸோ கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஃபேஸை நல்லா நம்ம ஈரம் இல்லாம தொடச்சி எடுத்துட்டு குங்குமாதி தைலம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ரெகுலரா நம்ம வந்து இந்த அருகம்புல் கஷாயம் 1 மாதம் தொடர்ந்து எடுத்துட்டு ஃபேஸ்ல நான் சொன்னது எல்லாமே இந்த ஆலோவேராவும் சங்குப்பூவும் போட்டு பாருங்க, நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இதை தாண்டியும் நிறைய ஹெர்பல் ஃபேஸ் பேக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, அது வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 7 நாள்ல மாற்றம் வந்து நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம் சொல்லியிருக்கீங்க. 1 மாசத்துல நல்ல டிஃபரெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. மாசு மறுவற்ற மங்கு தொல்லை இல்லாத வசீகரிக்க கூடிய ஒரு முக அழகை பெறணும் அப்படின்னா, இயற்கையிலேயே பெறணும் அப்படின்னா இவ்வளவு வழிமுறைகளை உங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலான கிரீம்ஸும் இவங்க கிட்ட, அதாவது இயற்கை வழியில நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவங்களும் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி, எனக்கு மங்கு மட்டும் இல்லைங்க, அது கூட சேர்ந்து இந்த பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா அவங்களை கன்சல்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மறக்காம நம்மளுடைய பேஜை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உள்நாடு வெளிநாடு உட்பட எல்லா இடங்களுக்கும் மருந்துகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கொரியர் ஃபெசிலிட்டியும் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களை ஃபாலோ பண்ணுங்க. தீக்ஷாலயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எப்ப வேணும்னாலும் நல்ல விதமான ஆரோக்கியமான மருத்துவ முறைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த பதிவுகளை மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.